எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய 2 கண்களாகிய பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை ஆசிரியர்களுக்கும் நிருபர்களுக்கும் நெஞ்சார மனதார என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நாள் ஒரு இனிய நாள் என்று சொல்ல வேண்டும். டிப்ளம் மூவிஸின் தயாரிப்பில் ஐநா என்ற திரைப்படத்தை என்னுடைய இனிய நண்பர் செந்தில்குமார் அவர்கள் தயாரிப்பில் அவர் நடிக்கும் இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி என்னுடைய அருமை தம்பி கே லோககிருஷ்ணா அவருடைய இயக்கம் இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் வேறு. இந்த படத்தை ரொம்ப த்ரில்லிங்காக பண்ணுறாரு. அதற்கும் மேலாக என்னுடைய இனிய நண்பர் 1000 பாட்டு எழுதி மிகவும் புகழ்பெற்ற கவிஞர் இளையக்கம்மன் அவர்களுக்கும் நெஞ்சார மனதார என்னுடைய வாழ்த்துக்கள். ஒளிப்பதிப்பு தேவசூரி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வரணும். கண்டிப்பாக வரும். ஏன்னா முழு மூச்சாக என்னுடைய நண்பர் கே லோககிருஷ்ணன் அவர்களுடைய சிந்தனையில் உருவான இந்த படத்தை அவர் இயக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது என்னுடைய நண்பர் சொல்கிறதா சகோதரன் சொல்கிறான்னு தெரியல. அவருடைய 2 படத்துலையுமே நான் நடிக்கிறேன். அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கு எல்லாமல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இது என்னுடைய 2வது படம். என்னுடைய 2வது படம் ஐநா. இதில் மிஸ்டர் செந்தில்குமார் அவர் நடிக்கிறார். அவருக்கு இது முதல் படம். அதுக்கப்புறம் எல்லோருக்கும் வணக்கம். இது எனக்கு 2வது படம். படம் பேர் ஐநா. நண்பர் செந்தில்குமார் அவர் நடிக்கிறார். அண்ணன் கவிஞர் இளையக்கம்பன் அவர் பாடல் வரியில் 4 பாடல் இதில் பதிவாகிறது. இது ரொம்ப த்ரில்லிங்கான மூவி. பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளை எடுத்து சொல்கிற படம். கொடுமை வராமல் எப்படிலாம் இருக்கலான்றது ஒரு முன் உதாரணமாக இந்த படம் தயாரிக்க போகிறோம். அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும். ரொம்ப சந்தோஷம். நன்றி. வணக்கம். அனைத்து தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் முதல் வணக்கம். இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். அண்ணன் பவர் ஸ்டாரும் இளையக்கம்பனும் இணைஞ்சு இந்த படத்தை உருவாக்குறது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. டைரக்டர் சார் லோகேஷ். இது 3வது படம். இதுக்கு அதிகம் பெண்களின் அநீதியை தட்டி வைக்கிற மாதிரி ஒரு படம். இது ஒரு பிரம்மாண்ட படம் தான். இது ஃபஸ்ட்டு முறை எடுத்துருக்கோம். எப்படியே போகுதுன்னு தெரில. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம். சப்போர்ட் நமக்கு சிறப்பாக வர சப்போர்ட் பண்ணுவோம். பேசலாமா? சமூகத்தை தாங்கி நிற்கின்ற 4 தூண்களில் ஒரு தூணாக விளங்குகின்ற பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடகத்திற்கும் இளையக்கம்பனின் காலை வணக்கங்கள். உங்களையெல்லாம் இந்த அற்புதமான தருணத்தில் நான் சந்திக்கிற வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் பெருமைப்படுகின்றேன். காரணம் என்னவெனில், முருகன் மூவி மேக்கர்ஸ், அதாவது MMM மூவி மேக்கர்ஸ், இந்த நிறுவனம் தயாரிக்கின்ற கைனா, அதாவது ஓநாய் என்கின்ற ஒரு அற்புதமான படத்தின் தொடக்க விழாவில் நான் சந்திக்கிற வாய்ப்பினை பெற்றிருக்கின்றேன். முருகன் மூவி மேக்கர்ஸ் என்கின்ற இந்த நிறுவனம் என்னுடைய அன்பு தம்பி இசையமைப்பாளர்
ஆற்றல் மிகுந்த ஒரு ஆற்றலாளர். இப்பொழுது அவர் இயக்குனராகவும் பரிமாணம் பெற்றிருக்கின்றார். அவர்தான் நான் நேசிக்கின்ற போற்றுகின்ற அருமை தம்பி கே லோககிருஷ்ணா. என் அன்பு தம்பி லோககிருஷ்ணா அவர்களை நான் ஒரு 20 ஆண்டு காலம் நான் அறிவேன். சிறந்த இசையமைப்பாளர். இசையை முழுமையாக செறிவாக நேர்த்தியாக நுட்பமாக படித்தவர். மியூசிக் அகாடமி என்று சொல்லக்கூடிய உலகம் போற்றுகின்ற ஒரு இசை நிறுவனத்தில் அவர் இசையை பயின்றவர். பயின்றவரோடு மட்டுமல்ல, இன்று பல நூறு மாணவர்களுக்கு அவர் ஆசிரியராகவும் விளங்கி கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட என் அன்பு தம்பியினுடைய இசையில் இயக்கத்தில் உருவாகின்ற அற்புதமான படம்தான் இந்த ஹைனா என்கின்ற ஓநாய். இந்த படத்தினுடைய நாயகராக என் அருமை சகோதரர் திரு செந்தில்குமார் அவர்கள் தோன்றுகிறார். ஆற்றல் மிக்கவர், அறிவில் சிறந்தவர், அன்பில் உயர்ந்தவர். செந்தில்குமார் அவர்களை நான் சொல்ல வேண்டுமென்றால், வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்களுக்கு கரங்களை வழங்கி அவர்களுக்கு ஒரு ஏணியாக இருந்து அவர்களை உயர்த்தக்கூடிய ஒரு மனத்தை பெற்றவர். செந்தில்குமார் அவர்கள் இந்த ஹைனா திரைப்படத்தில் ஒரு முக்கியமான, அதாவது ஆங்கிலத்தில் லீட் ரோல் என்று சொல்வார்கள், அப்படிப்பட்ட இந்த கதையை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான வேடத்தை அவர் ஏற்றிருக்கிறார். அவருக்கு இது முதல் படம். ஆகவே இந்த அற்புதமான கூட்டணியில் நானும் அங்கம் வகிக்கின்றேன் என்று எண்ணுகிற போது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டுமல்ல, உலகம் போற்றுகின்ற ஒரு ஒப்பற்ற நடிகர், என் அன்புக்குரியவர், என் பாசத்திற்குரியவர் பவர் ஸ்டார் அவர்கள் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிறார். ஒரு சூப்பர் ஸ்டார் என்றால் உலகம் அறியும். அதற்கு அடுத்தது பவர் ஸ்டார் என்றால் இந்த வையம் அறியும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க நடிப்பிசை தென்றல் அவரும் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கின்றார். இந்த படத்தில் 4 பாடல்களை நான் எழுதுகிற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். 4 பாடல்களும் 4 வலிமையான கருத்துக்களை சொல்லக்கூடிய பாடல்கள். அற்புதமாக மிட்டை என் தம்பி லோககிருஷ்ணா வழங்கியிருக்கிறார். இந்த படம் தாங்கி நிற்கின்ற கருத்து ஒரு அற்புதமான கருத்து. பெண்ணியம் சார்ந்த, பெண் விடுதலை சார்ந்த, பெண்ணை போற்றக்கூடிய, பெண்ணை உயர்த்தக்கூடிய கதை கருவை மையமாக கொண்ட ஒரு அற்புதமான படம். பெண்ணியத்திற்கு, பெண் சமூகத்திற்கு, பெண் விடுதலைக்கு அநீதியை இழைக்கக்கூடிய சமூக விரோதிகளை, கேடர்களை, அநீதியாளர்களை ஒடுக்குகின்ற, நசுக்குகின்ற படமாக இந்த படம் நாளை பரிணாமம் பெறும். அப்படிப்பட்ட பெண்ணுக்கு நீதியை வழங்கக்கூடிய ஒரு படமாக இந்த ஹைனா அமைந்திருக்கின்றது. அதன் தொடக்க விழா இன்று உங்களுடைய அன்பினால், ஆசீர்வாதத்தால் தொடங்குகிறது. இந்த படம் விரைவாக இதே மகிழ்ச்சியோடு, நெகிழ்ச்சியோடு வெளியீட்டு விழாவிலும் நான் சந்திப்பேன். என்னுடைய அருமை தம்பி லோககிருஷ்ணாவின் இயக்கமும், அன்பு சகோதரர் செந்தில்குமார் அவர்களுடைய நடிப்பும், பவர் ஸ்டார் அவர்களுடைய நடிப்பும் இந்த படத்தில் உங்களை கவரும், உங்கள் மனங்களை கவரும். என் பாடல்களும் இந்த படத்தில் உங்கள் மனங்களை கவரும், உயர்ந்த ஒரு பெருமையை பெற்றுத்தரும் என்பதில் நான் சொல்லிக்கொண்டு, இந்த வாய்ப்பை நல்கிய என் தம்பி லோககிருஷ்ணா அவர்களுக்கும் செந்தில்குமார் அவர்களுக்கும் நன்றியை பரிவாக நான் உரித்தாக்குகிறேன். நன்றி, வணக்கம். மெம்பர்ஸுக்கு நன்றி. டைரக்டர் சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. பெரும்பான்மையான திரைப்படங்கள் அதையும் பார்க்க முடியறதுலையே பல வாய்ப்புகள் ஏதாவது வரதில்லையா, இல்லை நீங்கள் தான் தவிர்க்கிறீங்களா? இல்லை, வாய்ப்பு வருது. ஷூட்டிங் போயிட்டுருக்கு, இன்னும் ரிலீஸ் ஆகலை. இப்போ ரிலீஸ் நிறைய பிரச்சனை இருக்கனால படம் நிறையா நின்று போகுது. அதுலேயும் என் படம் அப்படியே வெயிட்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக தொடர்ச்சியாக இந்த மாதிரியான அந்த ஒரு உற்சாகம் ஒரு இடத்துல இல்லையா? அந்த பெரும்பான்மையான அந்த திரைப்படங்கள் நடிக்கிறதாகட்டும், இந்த வெளியீட்டு விழாக்களில் கலந்து கொள்கிற அந்த நிகழ்வாகட்டும், எதுலேயுமே அதிகம் பார்க்க முடியறதில்ல. அதான் அதை பற்றி நல்லதாக படங்கள் ஏதாவது வாய்ப்பு உங்களுக்கு வரது? இல்லை வரேன். எல்லா ஆடியோ லான்ச் வரேன், ஃபங்க்ஷன்லாம் வரேன். முக்கியமானதுக்கு தான் வருது, சிலதுக்கு வரதில்லை.
ஷூட்டிங் வெளியூரில் இருக்கனால நான் தவிர்த்துக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை ஏன்னா இன்னமுமே வந்து யூடியூப் ஆகட்டும் சில மியூசிக்கல் ஆகட்டும் பவர் ஸ்டாரோட நிலைமையை பாருங்க அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய அந்த வீடியோக்களானது இன்னமுமே நீங்கள் ஒரு தடவை விளக்கம் கொடுத்துமே அதுக்கான அந்த வீடியோக்களாக இன்னமும் போட்டுட்டு தான் இருக்காங்க. அது ஏன்னு எனக்கே தெரில. நான் இறந்ததாகவே தகவல் வருது. நான் அப்போ ஆஸ்பத்திரியில் தான் இருந்தேன். அது கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நானும் நிறைய இடங்களில் விளக்கம் கொடுத்துட்ருக்கேன். அதனால அவங்களுக்கு வந்து அது பப்ளிசிட்டி கிடைக்குன்னா ரொம்ப சந்தோஷம்தான். பட் ஆனால் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கேன். படம் போயிட்டுருக்கு. 3 படம் ஹீரோவை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் சில நிகழ்ச்சிகளை தவிர்க்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஏன்னா எல்லாருமே நீங்கள் படங்களை அதிகம் காணாதனால அரசியல் கட்சி ஏதாவது ஆரம்பிக்க போகிறதா எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்களா சார்? அரசியல் எண்ணங்கள் ஏதாவது இருக்குங்களா? இல்லை அந்த மாதிரி எண்ணங்கள். இப்போ சமீபத்தில் விஜய் சார் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தார். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எண்ணம் இருக்கா? கூட சேர்ந்து ஏதாவது பணியாற்ற எண்ணம் இருக்கா? இல்லை அப்படி இல்லை. தம்பி வளர்ந்து வருது, எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இந்த மாதிரி புதுசாக வரணுங்கிறதா என்னுடைய எண்ணம். கண்டிப்பாக அவருடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் கடமைப்பட்டுருவேன். இந்த படம் எந்த மாதிரியான ஒரு, அதாவது பெண்களை வந்து கவிஞர் சொன்ன மாதிரி மையப்படுத்தி அவங்கள வந்து உயர்த்தி நம்ம தமிழ்நாட்டு பெருமையை சிறப்பாக கொண்டு வரதுக்கு இந்த படத்தை டைரக்டர் என்னுடைய அருமை தம்பி லோககிருஷ்ணன் ரொம்ப சிந்திச்சு இந்த படத்தை ரொம்ப செதுக்கியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து எத்தனையோ படங்கள்லாம் வந்திருக்கு. இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த படம் வருதுன்னா உண்மையிலே அது அவருடைய முயற்சி வெற்றிகரமாக இருக்கணும். அவருடைய முதல் இயக்கிற படம் தான் அது. அதுக்கு முழு சப்போர்ட்டு முருகன் மூவிஸ் வந்து செந்தில்குமார் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. பிரம்மாண்டமான முறையில் தயாரிக்கிறாங்க. அதனால் இந்த படம் வெற்றி பெறதுக்கு என்னுடைய நீண்ட நாள் ஆசை, கனவு. சந்தானம் சார் கூட நிறைய படம் பண்ணிட்டு இருந்தீங்க. வாலிபராஜாவாகட்டும், ஆமாம், கண்ணா லட்டுதன் ஆசையாகட்டும். ஸோ அவர் வந்து இன்னமும் தொடர்ந்து நிறைய வெற்றி படங்களும் நடிச்சிட்டு இருக்காரு, படங்களும் நடிச்சிட்டு இருக்காரு. அவரோட படத்தில் உங்களை பார்க்க முடியறது இல்லையே, உங்கள் 2 பேர்த்துக்கு ஏதாவது பிரச்சனை அதெல்லாம் சார்? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் ஒரு ஹீரோ பண்ணுறாரு, நான் ஒரு படத்தில் ஹீரோ பண்ணுறேன். அதனால் ஒரு துப்பாக்கியில் ஒரு குண்டு தான் இருக்கணும், 2 குண்டு இருக்கக்கூடாது. ஆனால் நட்பு ரீதியாக தான் 2 பேருமே இருக்குங்க. ஆமாம், நட்பு நான் எனக்கு அவருக்கு நான் அண்ணன், எனக்கு தம்பி, எங்கே பார்த்தாலும் நாங்கள் 2 பேரும் பேசிப்போம். கண்டிப்பாக அது ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் நடிக்க தயாராக இருக்கோம். நல்லது.